பொதுவாவே பாருங்க, அதாவது குரு குடுப்பார், எவர் தடுப்பார்ன்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் கூட போய் உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறார். இது பார்த்தா ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? அந்த சுக்கிர பகவான் பார்த்தா, அதாவது இந்த ஆவணி மாதம் 4 தேதி வரைக்குமே குரு கூட போய் அதாவது சுக்கிரன் இணைஞ்சிருப்பார். அப்ப இந்த 4 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நாள்ன்றது வெறும் 4 நாள் தான். ஆனா, அந்த 4 நாள் நம்ம பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட அந்த 4 நாளுக்கு உண்டான வேகம் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட அதாவது நமக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பொதுவாவே இந்த கணவன், மனைவி இந்த 2 பேரும் சார்ந்த ஒரு தொழில்ல இருந்தாலும் சரி, இல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த 4 தேதிக்குள்ளாரயே பாருங்க நெறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா, மேக்ஸிமம் ஆடி மாசத்துல எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் சிம்ம லக்னத்தில் இன்றைக்கி சந்திர பகவானுடைய திசையில் அதாவது 42 டிகிரியில் தான் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இன்றைக்கி 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலச்சக்கரத்தின் அதாவது 2வது ராசி தான் இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக இப்போ பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடியது வாஸ்து நாள் அப்படின்றது 6ஆம் தேதி வருதுங்க. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். அது போக நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே இது ரெண்டுமே வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. சரிங்களா? அது போக அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி அப்படின்றது நிறைஞ்ச பௌர்ணமி. அது போக பார்த்தா அடுத்தது 27ஆம் தேதி பார்த்தா மகாபரணின்னு சொல்லுவாங்க. அற்புதமான நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி தேய்பிர அஷ்டமி. சரிங்களா? கால பைரவருக்கு அதாவது நம்ம வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் அதாவது நமக்கு எது தேவையோ அது நம்ம பயன்படுத்தி நம்ம அது வழிமுறைகள் செய்துக்கலாம். இது ஒரு அற்புதமான நாட்கள். இப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த ரிஷப ராசிக்கு அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்போ நம்ம வீட்டில் நமக்கு என்ன மதிப்பு மரியாதை வீட்டில் இருக்கோ அதுதானே வெளியில் போனால் நமக்கு கிடைக்கும். வீட்லேயே மதிப்பு மரியாதை இல்லைங்கும் போது அந்த வெளியில் போனால் மட்டும் நமக்கு எப்படி மதிப்பு மரியாதை கிடைக்காது இல்லையா? அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் குரு கூட போய் இணைஞ்சிருக்கிறார் இல்லையா? அப்போ குரு கூட போய் இணையும் போது நிச்சயமாக மாற்றங்கள் கொடுக்க தானே செய்வார். பொதுவாகவே பாருங்க, அதாவது குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறார். இது பார்த்தா ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? அந்த சுக்கிர பகவான் பார்த்தா அதாவது இந்த ஆவணி மாதம் 4 தேதி வரைக்குமே குரு கூட போய் அதாவது சுக்கிரன் இணைஞ்சிருப்பார். அப்போ இந்த 4 நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாள்ன்றது வெறும் 4 நாள் தான். ஆனால் அந்த 4 நாள் நம்ம பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட அந்த 4 நாளுக்கு உண்டான வேகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அதாவது நமக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பொதுவாகவே இந்த கணவன் மனைவி இந்த 2 பேரும் சார்ந்த ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி, இல்லை சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த 4 தேதிக்குள்ளாரே பாருங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஆடி மாதத்தில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பாருங்கள் இந்த ஆடி மாதத்தில் திருமணம், சீமந்தம், 2வது பார்த்தீங்கன்னா திரட்டி, இன்றைக்கி இந்த மாதிரி சுப விசேஷங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கட்டும் நம்ம பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த ஆவணி 5 தேதிக்குள்ளார கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்துருவார். நிறைய பேருக்கு இந்த வண்டி எடுக்கணும், வாகனம் மாற்றணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி இரும்பு இயந்திரம் வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு கனவாக இருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், கண்டிப்பாக அது நனவாகும்.
ஏன்னா குரு கூட போய் சுக்கிரன் வந்து இணையிற காலம் பார்த்தீங்கன்னா அந்த 5 தேதிக்குள்ளாரையே கண்டிப்பாக நல்லா இருக்கு. ஏன்னா 5ஆம் தேதி தான் கரெக்டாக குரு வந்து சுக்கிரன் வந்து அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறாரு. அப்போ அது வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட மனைவிமார்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக சில வாய்ப்புகள் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல், வாங்கிட்டு கட்ட முடியாமல், வச்சுட்டு திருப்ப முடியாமல், சில அதாவது கேள்விகளோடு இருப்பாங்க. பண்ணலாமா வேண்டாமா, இல்லை செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா, இல்லை ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4-5 தேதிக்குள்ளார ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களோட குழப்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி இணைஞ்சே உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னா, அடுத்தது போய் என்ன சனி பகவான் கூட சேரும்போது நல்லது நடக்க போகுது? ஒன்றுமே இல்லை. அதனால் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக அது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2ஆம் இடம்ன்றது வந்து குடும்பஸ்தானம். இப்போ பொதுவாகவே இந்த கணவன் மனைவிகள் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறது, இல்லை ஒரு வீட்டில் இருந்து இந்த போராடிட்டு இருக்கிறது, இந்த உடல் உபாதைகளோட அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட இது நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது வாழ்க்கையும் நல்லா இருக்கும், குறிப்பாக வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஒன்றாச்சுங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான் தான் எப்பயுமே. அப்போ அந்த புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இப்போ தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் தான். ஏன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா அதாவது புதன் தான். புத்திரஸ்தானத்துக்கும் அதாவது தனஸ்தானத்துக்கும் இந்த 2 வீட்டுக்கும், தனஸ்தானம்னா மிதுன ராசிக்கும், புத்திரஸ்தானம்னா கன்னி ராசிக்கும், இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். கல்விக்கு அதிபதி, பேச்சு திறமை கொண்டவர், ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்கிறவர் தான் இந்த புதன் பகவானே. அப்போ அந்த புதன் பகவானே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் போய் இன்றைக்கி உட்காந்துருக்கிற காலம் 14 தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து தன்னோட 2வது வீட்டில் அதாவது தைரியஸ்தானத்தில் ரிஷப ராசியில் தான் உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னா சிம்ம ராசிக்கு போவார். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போவார். அப்போ அந்த 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில முன்னேற்றமெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? 4ஆம் இடம்ன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் மட்டுமே கிடையாது, வீடு, மண்மனை, சொத்து, 2வது இந்த மாதிரி மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடம் தான். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு இடம் வாங்க முடியும், ஒரு வீடு கட்ட முடியும், அந்த வீட்டில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும், கடன் கஷ்டம் இல்லாத இந்த இடத்துல நிம்மதியாக உட்காந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் மீண்டும் நீங்கள் வெயிட் பண்ணணுன்றது இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். காரணம் என்னென்னா அதாவது வருஷத்தில் 1 மாதம் மட்டும்தான் முழுமையாக இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 1 மாதம் மட்டும்தான் சிம்ம ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியில் வந்து உட்காருவார். அதுதான் உங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா மற்றது பார்த்தா 11 மாதம் 11 வீட்டில் தான் இருப்பார். அதனால் இந்த மாதத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலே உட்கார்றதுனால இந்த அதாவது கணவன் மனைவியில் நிறைய பேர் யோசிப்பீங்க, இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, இன்னும் காலத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரியே வாடகை வீட்டில் இருக்கிறோமே, அடுத்தவங்க நம்பியே நம்ம வாழ்கிறோமே, நமக்கு ஒரு அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், ஒரு எப்போ இடம் வாங்குவோம், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ மண்மனை தேடுவோம், இதுபோல் இல்லை இடம் பிரச்சனை எப்போ தீரும், இல்லை வாங்கிட்டும் கஷ்டப்பட்டு கட்ட முடியலையே, இல்லை அதில் வில்லைங்கம் இருக்குதே கிரையம் பண்ண முடியல, இது போல் ஏதாவது ஒரு மனை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் சால்வ் ஆகும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார். அதனால் நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் கலஸ்திரக்காரகன். உங்களுக்கு எப்பயுமே கலஸ்திரக்காரன் 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அப்போ கலஸ்திரஸ்தானம் திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி அதாவது 5வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ 5வது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் உட்காந்துருப்பார். அப்போ திருமணத்துக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா கூட புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறார். கலஸ்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு திருமண வரணும் தள்ளி போயிட்டு இருந்தால் கூட ஏதோ வாழ்க்கையாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது வாழ்க்கை தள்ளி போனாலும் புத்திர பாக்கியமாவது கொடுத்ததே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நேரம் தான் இந்த நேரம்.
சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான், அதாவது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும், பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குமே 8ஆம் இடம்ன்றது ஹெல்த்து, அதாவது உடல் உபாதி சரியாகிறது, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தா 8ஆம் இடம் தான். அதுதான் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அது போக அந்த 8ஆம் இடம்னு சொல்கிறது வந்து இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள். அதுதான் 8ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் வீடு மண்மனையை கட்ட முடியும். அதனால் அந்த 8ஆம் இடம் அந்த அதுக்கு அதிபதியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் தான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தா உங்களுக்கு 2ஆம் இடத்துல அதாவது உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட குரு பார்வை இருந்து தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அந்த குரு பார்வை பாருங்க, நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலோ, 5ஆம் இடத்துல குரு இருந்தாலோ, 7ஆம் இடத்துல இருந்தாலோ, 9ஆம் இடத்துல இருந்தாலோ, 11ஆம் இடத்துல இருந்தால் அதான் குரு பார்வை. அப்போ இப்போ குரு எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வை உண்டு. 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது. குரு பார்வை இருந்தாவே, பொருத்தம் இருந்தாவே போதும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு குரு பார்வை ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தா சனி பகவான் உங்கள் ராசியை 3வது பாவகமாக பார்க்குறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா திருக்கணித முறைப்படி, அதாவதுன்றது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்துட்டார். அப்போ வரும்போது என்ன பண்ணுறாரு? சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 இந்த 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மீன ராசியிலிருந்து 3வது வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி உங்கள் ராசி, 7வது ராசி கன்னி ராசி, 10வது ராசி பார்த்தா கட்ட தனுசு ராசி. இந்த 3 ராசி பார்ப்பார். அப்படி பார்த்தா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டக சனி, அதே மாதிரி 10ஆம் இடம் தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம் சனி, அவங்களுக்கெல்லாம் இப்போ இவர் நல்லதான் கொடுப்பார். அப்போ 3ஆம் இடமா உங்கள் ரிஷப ராசி பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் இப்போ உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுப்பாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம். மாற்றணும், புதுப்பிக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணணும், தொடங்கணும், எதிர்பார்க்கலாம்னா இப்போல்லாம் நல்லது தான். அது போக இப்போ சனி பகவான் வேறு இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கரத்தில் போயிட்டார். அது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். ஏன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் இல்லையா? வக்கரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்? நமக்கு வந்து நம்ம என்னென்ன தடையாக இருந்ததோ அது எல்லாமே இப்போ சரியாகும். சரிங்களா? அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அது போக உங்கள் ராசிக்கு இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக 4 காசு கண்டிப்பாக கையில் மிச்சமாகும். இந்த காலகட்டம் பார்த்தா இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4.5 மாதம் அற்புதமாக இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது சுகஸ்தான கேதுவாக இருக்கிறாரு. பார்த்தீங்களா? நிச்சயமாக கேது பகவான் கூட உங்களுக்கு சுகஸ்தான கேதுவை உட்காந்து நல்லா சப்போர்ட் தான் பண்ணுறாரு. சரிங்களா? அது போக வந்து பார்த்தோன்னா 10இல் கர்ம ராகுவாக இருக்கிறார். தொழிலில் ராகு பார்க்குறாரு. 70% தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றம், உடல் உபாதிகள் நிச்சயமாக இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.